புதுச்சேரியில் சிறுமிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழக்கில் புதுச்சேரி மாநிலத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ள நிலையில் 3 மாத குழந்தை உயிரை பறித்த தடுப்பூசி, கஞ்சா போதையில் சீரழித்து கொலை செய்யப்பட்ட 8 வயது சிறுமி. இன்று பாத்தீங்கன்னாக்கா 4.25 ஆட்சி காலம் வந்து போச்சு. இந்த ஆட்சி காலத்துல குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கும். ஒரு 3 மாத குழந்தை தடுப்பூசி போட்ட உடனே அடுத்த 24 மணி நேரத்துல அந்த குழந்தை இறந்து போச்சு. அதுக்கான நடவடிக்கை என்ன ஆச்சுன்னாக்கா அதுவும் NRBJPல கிடையாது. அதுக்கப்புறம் 8 வயசு குழந்தை ஆர்த்தின்ற குழந்தை இறந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த குழந்தை காணோம். பெற்றோர்களுக்கு சொல்லும் போது காவல்துறை அலட்சியமா இருந்தாங்க. அந்த குழந்தைய 3 நாள் கழிச்சு சாக்கு முட்டையில கட்டி எடுத்தாங்க. இந்த ஒரு இஷ்யூ நடந்த சில மாதங்களுக்குள்ளேயே வெளி மாநிலத்திலிருந்து மகாராஷ்டிராவில இருந்து ஒரு பொண்ணு தன்னுடைய ரிலேஷனை பார்க்க பாண்டிச்சேரிக்கு வராங்க. பாண்டிச்சேரிக்கு வரும்போது அந்த ஆட்டோ நபரால அந்த ஆட்டோக்கார் மற்றும் டூரிஸ்டுக்கு வந்த 2 ஜென்ஸ் அவங்க சேர்ந்து அந்த பொண்ணுக்கு மதுபானம் கொடுத்து அந்த பொண்ணை சீரழிச்சாங்க. அது நடந்து சில மாதங்களுக்குள்ள ஒரு பாட்டிமா தன்னுடைய வீட்டுக்கு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த பாட்டியோடைய கழுத்துல இருந்த செயினை அறுத்து அந்த அம்மா கீழே விழுந்து தலையில பலமான அடிபட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாத நகரமாக புதுவையை மாற்றி வரும் NRBJP அரசை விரட்டி அடிக்க ஒன்றிணைவோம். புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை